இருக்கட்டும். இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். பக்கத்து ஆள்கிட்ட சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ நன்மைகளை தேவன் செஞ்சிருக்கார். ஆமென். நம்மளால எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் செஞ்சிருக்கார். ஆமாவா இல்லையா? ஆமென். ஸோ அதனால நம்ம பாட போறோம் அவரை நோக்கி. ஆமென். எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே, எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒரு போதும் கைவிடவில்லை, அப்பாவும் அன்பிற்கு அளவே இல்லை, என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒரு போதும் கைவிடவில்லை, அப்பாவும் அன்பிற்கு. கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே, என் இயேசுவே உமக்கே ஆராதனை, மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, அன்பு நேசரே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே, ஆராதனை தாயின் கருவினில் என்னை தெரிந்தவரே, குயவனை போல் என்னை வணைந்தவர், தாயின் கருவினில் என்னை தெரிந்தவரே, குயவனை போல் என்னை வணைந்தவரே, உந்தன் தோளிலே சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபை நாள் வாழ வைத்தவரே, உந்தன் தோளிலே சுமந்தீரே, சொந்தமாயாக்கினீரே, கிருபை நாள் வாழ வைத்தவரே, ஆராதனை. அவருக்கு நன்றி செலுத்துமா? இதுவரைக்கும் வாழ வைத்தவராக இருக்கிறார். ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே, ஆராதனை உள்ள நிறைவோடு உம்மை துதிப்பேனே, என் இயேசுவே உமக்கே ஆராதனை, மன நிறைவோடு உம்மை தொழுவேனே, அன்பு நேசரே உமக்கே ஆராதனை 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 எண்ணி முடியாத நன்மைகள் கடைசி வரைக்கும் வந்தவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? எண்ணி முடியாத நன்மைகள் செய்தவரே, கடைசி வரை கூட இருப்பவரே, என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, ஒரு போதும் கைவிடவில்லை, அப்பாவும் அன்பிற்கு அளவே இல்லை, என்னை ஒருபோதும். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆரா
ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை 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 ஜீவன் தந்தவரே ஆராதனை. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆவியானவரே, மகிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதி பாட வந்திருக்கிறோம். நீரே ராஜா ஆண்டவரே, நீரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் பேசும் ஆவியானவரே, எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். God is good. Amen. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் மத்தியில் பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ் வந்திருக்கிறாரு. ஒரு சிலருக்கு அவரை நன்கு அறியும், தெரிந்திருக்கும், அவரோட பாடல்கள் கேட்டிருப்பீங்க, அதனால ஆசீர்வாதம் அடைஞ்சிருப்பீங்க. ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல பாஸ்டர் ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஒரு நல்ல பாஸ்டர் யாரோ ஒருத்தர் வராரு, அவரை நம்ம பார்க்க போவோம், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் இது நல்லா இருக்குன்ற சொல்கிறது காட்டிலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், அந்த அன்பை சொல்கிறதுக்காக தான் அந்த பாஸ்டர் வந்திருக்கிறார். ஆமென். புதிதாக வந்திருக்கிறீங்களா? நாங்கள் உங்களை அன்போடு வர வைக்கிறோம். நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. we love to see you. நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்கள் இந்த இயேசுவை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் ரொம்ப நல்ல தேவன். உங்கள் கரங்களை பிடித்த நாள் முதல் இன்றும் நடத்துவார், இனியும் நடத்துவார். அவரை மட்டும் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களை கைவிட மாட்டார். ஆமென். பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சோம் நிறைய பேருக்கு வந்து எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. பாஸ்டர் வந்திருக்கிறாரா, எங்கே இருக்கிறாரு, எப்படி திடீர்னு வந்திருக்கிறாரு அப்படின்னு. எனக்கே உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸோ அதே மாதிரி தான் எனக்கும் சர்ப்ரைஸ். ஆமென். அவரை நான் கூப்பிட்ட உடனே அவர் இவந்தோ ரொம்ப பிரபலமான ஒரு ஆள், ரொம்ப பேருக்கு அவரை தெரியும், ஆனாலும் நோன்னு சொல்லலை. நான் கேட்ட உடனே அவர் சொன்னார், சரி ஜி, சரி, நான் என்ன எப்பவுமே ஜின்னு தான் சொல்லி கூப்பிடுவார். சரி ஜி வந்துடுறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவரோடு சேர்ந்து ஒரு பாடலை வெளியீடு செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த நாளில் இந்த வர்ஷிப் ரேலி நீங்கள் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கும் நம்மளுக்கு ஒரு விசேஷ தேவ ஊழியக்காரர் நம்ம மத்தியில் இருக்காரு, பாஸ்டர் பென் சாமுவேல். அவரும் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கி என்னென்னு சொல்லிட்டு வந்தாருன்னா, ஜோவல் என்ன பாட்டு நடத்தும்போது, வர்ஷிப் நடத்தும்போது நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென் ஆமென். எத்தனை பேர் பாஸ்டர் ஜோவலோட பாடல்கள் கேட்டிருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் கேட்டதில்லை? இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பாஸ்டர். ஏன் உங்களையும் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. வெரி குட். ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இது உங்களுக்கு தான், இந்த நாளானது உங்களுக்கு தான். இந்த பாடலை கேட்டு ரசிங்க. ஆனால் அந்த பாடலில் இருக்கிறதான அர்த்தம், அது யாரை குறித்து பாடுகிறதான பாடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நன்கு கவனித்து கேளுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம் நேரத்தை தாமதப்படுத்தாத படிக்க பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ் கரம் தட்டி, நல்லா உற்சாகமாக கரம் தட்டி அவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஊரில் முடிக்கிற நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் எந்த சமீபத்திலும் தூரத்திற்கும் தேவன் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக தேவன் கிரியை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சத்தம் வராமேன்னு சொல்லாங்க. நான் சமீபத்திலே மோசையை குறித்து அதிகமாக நான் தியானித்து கொண்டிருந்தேன். இந்த மோசையுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 80 வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில்
பலவிதமான வித்தியாசமான போராட்டங்களை அவர் சந்தித்தார். பிறப்புலேயே அவரை கொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் எப்படியோ ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். காப்பாற்றி கடைசியில் அவர் எகிப்து அரண்மனையிலே வளர்றாரு. 40 வயசில் தன்னுடைய உண்மையான நிலைமையை அறிந்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் போய் ஒரே ஒரு சண்டை போடலான்னு போன இடத்துல கடைசியில் அவரே துரத்தி விட்டாங்க. எத்தனை வருஷம்னா 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கடைசியில் இதற்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஆண்டவரே அவர்கிட்ட சொல்கிறாரு, பா நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், நான் உன்னை மீண்டும் எகிப்துக்கு நான் கொண்டு போய் என் ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவரே பேசினாலும் இவர் ஏற்றுக்கொள்ளலை. 6 முறை பார்த்தீங்கன்னா, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, இதற்கு மேலே என்னை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா போன பாதைகள் அப்படி, பட்ட பாடுகள் அப்படி. ஆனால் தேவன் அவரை விடவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மோசேனுடைய 80 ஆண்டுகளை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ அதிகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு அதிகாரம் தான். 80 இயர்ஸ் அவர் பிறந்ததுலேருந்து எது என் வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எத்தனை அதிகாரம் எழுதியிருக்குன்னா, யாத்திரா 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அந்த ஒரே அதிகாரத்தில் 80 வருஷத்தை எழுதிட்டார். இப்போ சொல்கிறார், போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு முடியாது. ஆனால் ஆண்டவர் அவர் மேலே வச்ச திட்டம் எவ்வளோ தெரியுமா? அந்த 80 ஆண்டுகளிலிருந்து அடுத்த 40 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததை ஆண்டவர் எத்தனை அதிகாரம் எழுதினார்னா 134 அதிகாரங்களை எழுதினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நினச்சி வந்திருக்கலாம், பாஸ்டர் இதற்கு மேலே நம்புவதற்கு எதுவுமே இல்லை, இதற்கு மேலே ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதற்கு மேலே விசுவாசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவின் சூழல் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களுக்காக இன்னும் 134 அதிகாரங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக வைத்த திட்டங்கள், அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வழிகள், பாதைகள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் மோசே ஒரு அழகான ஒரு சங்கீதத்தை எழுதினார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் எவ்வளோ 80 அப்படி எழுதினார். அவர் சொல்கிறார், பலத்தின் மிகுதியில் எவ்வளோ வாழ முடியும்னா 80 ஆண்டுகள் வாழலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 80ல் தான் அவர் வாழ்க்கையை ஆக்சுவலாக ஆரம்பித்தார். நான் சொல்லுவேன், பலன், உங்கள் பலன் எங்கே முடிகிறதோ அங்கே கர்த்தருடைய கிருபை ஆரம்பிக்கிறது. உங்கள் பலனால் செய்ய முடியாது, கர்த்தருடைய கிருபை செய்யும். விசுவாசி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். இந்த பாடல் சமீபத்தில் ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகிறது. பட் ஐ somehow felt I should sing this song. இந்த பாடல் சொல்லுகிறது, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி அக்கினி 7 மடங்கானாலும். இந்த பாடல் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார், உலக மனிதனுக்கு 4 திசைகள் இருக்கிறது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 4 திசைகள். இந்த 4 திசைகளும் அடைப்பட்டுட்டா உலக மனுஷனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பாட்டில் பாய்சன், இல்லை ஒரு முளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கிறது. தேவன் அந்த வானத்தின் வாசலை ஒரு நாளும் அடைப்பதே இல்லை, ஒரு நாளும் அடைப்பதே இல்லை. அந்த வரிகள் ரொம்ப அழகான வரிகள். பல்லவியில் சொல்லும், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நான் சொல்கிறேன், எல்லா வாசல்களும் அடைப்பட்டாலும் இன்றைக்கு நீங்கள் கண்களை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. ஒரு நாளும் வெட்கத்திற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். இன்னொரு வரி இருக்கு, கைகளை உயர்த்திடுவேன், என் கைகளை இந்த கைகளை உயர்த்துகிறது அப்படின்றது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் யுத்தத்தில் பார்க்கலாம். யுத்தத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கையை உயர்த்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா நான் சரண்டர் ஆயிடுறேன், ஐயா இதுக்கு மேலே எனக்கு சண்டை போடுறதுக்கு தெம்பு இல்லை, என் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, நான் கையை உயர்த்திடுறேன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா சரண்டர் ஆயிடுறேன்னு அர்த்தம். ஆனால் உலக யுத்தத்தில் ஒருத்தன் கையை உயர்த்திட்டதுனால யாரும் அவனை விட்டு போயிட மாட்டாங்க. பரவாயில்ல, கை தூக்கிட்டாரு அமைச்சிருவோம் அப்படின்னு இல்லை, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவருக்கு அவரை போர் கைதியாக மாற்றி சித்திரவதெல்லாம் பண்ணுவாங்க. உலக மனுஷனுக்கு முன்பதாக ஒருத்தன் கையை உயர்த்தும் போது தான் நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக ஒருத்தன் கரங்களை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அந்த கரங்களை பிடித்து அப்படியே தூக்கி கண்மலையின் மேலே போய் நிறுத்துறாரு. ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கு மனிதர்கள் முன்பாக நீ கையேந்தி இருக்கலாம், இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க நீ நினச்சிருக்கலாம்.
அவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யாமல் போயிருக்கலாம், இன்னும் நம்மளை ஆழத்தில் தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் தைரியமாய் சொல்ல முடியும், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தும் பொழுது அந்த கரங்களை ஒரு நாளும் ஆண்டவர் விடுகிறதே இல்லை. உங்களை உயர்த்தி மகிழுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை மாத்திரம் பாடிட்டு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆராதிப்போம். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகள் உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை, உம்மை நோக்கி பார்த்தோர் வெட்கப்படுவதில்லை. ஓ, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்க குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை, அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே இருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். Let's all stand up together on our feet. Amen. நான் அடிக்கடி செய்கிற ஒரு காரியம், எங்க சபையில் கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது நிறைய வாட்டி நம்ம நினைக்கிறோம் பாடல்கள் தான் ஆராதனை அப்படின்னு நினைக்கிறோம். ஆராதனையில் பாடல்கள் முக்கியம், ஆனால் பாடல்கள் தான் ஆராதனை அல்ல. ஆராதனையில் மிக முக்கியமாய் தேவை வார்த்தைகள். நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் எதை செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்முடைய வார்த்தைகளால் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். இங்கே எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறான்னு சொல்கிறவங்க சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
இத்தனை நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் 1 நிமிடம் நான் தரேன், 1 minute நான் தரேன். 1 நிமிடம் நான் உங்களுக்கு கொடுத்து கர்த்தருக்கு பாட்டே பாடலனாலும் பரவாயில்ல பாஸ்டர், 1 நிமிஷம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே கரங்களை உயர்த்தி 1 நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கம் ஆன், லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போதான் கேட்டோம், கரங்களை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் கரங்களை பிடிச்சு உயர்த்துறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை இன்றைக்கு உயர்த்துகிற தேவன் அவர். கரங்களை உயர்த்தி உங்கள் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. எதுக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் எங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு சுகத்தை ஆண்டர் கொடுத்துருக்காங்க நன்றி சொல்லுங்க. Come on, just give the Lord this thanks. Amen. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கு இன்னைக்கு நீங்க 3 வேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் பட்டினி போடாம எனக்கு நீங்க கொடுத்த உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்திற்காக, ஹalleluya, இந்த தேசத்துல என்னை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய நன்மைகளை சொல்லுவதற்கு எனக்கு இன்னொரு நாளை கொடுத்ததற்காய் நன்றி. ஹalleluya. We thank you Jesus. We thank you Father. நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Come on, எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல நன்றி பலிகளை ஏறிடுங்க. அவருக்குரியதை அவருக்கு செலுத்துங்க. ஆமென். இந்த இடத்துல அவர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டியவர், அவர் மாத்திரம் புகழ்ச்சிக்கு உரியவர். அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை. There is no one like our God. அவரை போல ஒருவர் இல்லை. அவரை போல எங்களை நேசிக்க, அவரை போல எங்களை நேசிக்க, அவரை போல எங்களை உயர்த்த, அவரை போல எங்களை ஆண்டவரே மன்னிக்க, உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. There is no one like you Father. There is no one like you Jesus. We thank you Father. Come on, ஒரு துதியின் சத்தம் இந்த இடத்துல எழும்பட்டும். அவரே துதிக்கு பாத்திரர், அவரே கனத்திற்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர். We thank you Jesus. Come on, யாரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. Come on, the fruit of our lips, the praise that belongs to God. Hallelujah. நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே. We thank you Jesus. We thank you Father. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல், உம்மை போல். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல். சொல்லுங்க, நீர் நல்லவர். ஓ நீர் நல்லவர், சர்வ. சொல்லுங்க, உம்மை போல், உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லும் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தெய்வமே ஹalleluya. உயர்த்துங்க அவரை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லும் பாவியான என்னையும், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீரே, உம் பிள்ளையாய். எத்தனை பேர் ஆண்டவர் பிள்ளையாய் மாற்றினீர்? நீங்க அவருடைய பிள்ளை. Come on. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீரே. சொல்லும் எல்லார் கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ. சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர். சொல்லுங்க, உம்மை போல், உம்மை போல். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya,
சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை நடத்துகிற தேவன்? அல்லேலூயா. அவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறபடினால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட போறதில்லை என்ற சத்தமா அவர் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து பாட போறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன். சேர்ந்து பாடும். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே சொல்லும் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓ நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கி. எதிரிகள் வெள்ளம் போல். எதிரிகள் வெள்ளம் போல். சொல்ல பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஓ நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயம். ஓ நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பாதைகளெங்கும் தடை கற்களோ. தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ. தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நேர் வழியாய் பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சொல்லும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சொல்லும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை
செய்வார். சொல்ல பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்ல ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Hosanna, 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 Hosanna. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காகவும் பயமில்லையே. ஹalleluya. ஓ எங்களை நடத்துபவரே. Oh, we worship you. Jesus, we worship you, Father. நீர் நல்லவர் இயேசுவே. நீர் நல்லவரப்பா. நீர் நல்லவர் இயேசு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 ஆண்டுகள் நடத்தினார். ஆனால் 40 ஆண்டுகளும் அவரை திட்டிக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, நன்றியே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் நன்றி இல்லாத ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் 40 ஆண்டு காலம் மன்னாவை கொடுத்தார். நான் சொல்லுவேன், நன்றி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு செய்வார் என்றால், அவரை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. Oh, we thank you for all the ways you led us, God. நீர் நடத்துகிறவர். Oh, we worship you, Jesus. இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே, எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆராதிப்பேன் உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் நாட்கள் என் நாட்கள் முடிகிற வரை, என் ஜீவன் பிரிகிற வரை நான் உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், நான் உம்மை துதிப்பதை மாத்திரம் நான் நிறுத்தவே மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் என்னை அழைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர், எனக்காய் ஜீவனை தந்தவர் நீர். உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. புரட்டி சொல்லுவோமா, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை ஆராதிப்பேன் உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும், என் ஜீவன் பிரியும், ஓ என் சுவாசம் மொழியும் உம்மையே சொல்லும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஆமாண்டவரே, உடைய கிருபை எங்களுக்கு போதும். நீர் நடத்தி வந்த வழிகளுக்காய் நாங்கள் உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை. உம்முடைய வார்த்தை இல்லாமல் எங்களுக்கு ஜீவன் இல்லை அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். உம்முடைய ஜீவனுள்ள சத்தியங்கள் இன்றைக்கு எங்களை புடமிடட்டும். நீரே எங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரவும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலேயும் உங்கள் ஒவ்வொருவரையும் காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலேயும் அருமையான பாஸ்டர் தீமோத்தி அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் இங்கு அழைத்து இந்த ஊழியத்திலே ஈடுபடும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் விசேஷமாக என்னுடைய அருமை நண்பர் ஜாஷுவா லீ ஜிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அன்பையும் நட்பையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக நான் முடிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. ஒரு தெரிந்த பகுதியை நான் உங்கள் மத்தியிலே நான் உங்களுக்கு காட்டி இன்றைக்கு இதிலிருந்து நான் உங்களோடு இடைப்பட விரும்புகிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். நீங்கள் பொதுவாக இந்த பகுதியை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புதிதாக இந்த சபைக்குள் நீங்கள் வந்திருந்தால், இந்த சம்பவத்தை குறித்து நான் சற்று உங்களோடு நான் விளக்கிவிட்டு நான் இதிலிருந்து 3 குறிப்புகளை மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். இயேசுவானவர் சற்று தூரத்திலிருந்து எதிரே இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தூரத்தில் இருக்கிற ஒரு கழுதை குட்டியை கண்டு அந்த கழுதை குட்டியை பற்றி ஆண்டவர் 3 விஷயங்களை மிக தெளிவாக பேசுகிறார். ஆண்டவர் அந்த கழுதை குட்டி பக்கத்தில் இல்லை, ஆண்டவர் பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு கழுதையை குறித்து 3 விஷயங்களை ஆண்டவர் பேசுகிறார். நான் அதை குறித்து பேசுவதற்கு முன்பதாக உங்களை சுற்றி இருக்கிற 4 பேரை நீங்கள் பாருங்கள். உங்கள் லெஃப்டில் இருக்கிற ஒருத்தங்க, ரைட்டில் இருக்கிற ஒருத்தங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒருத்தங்க, பின்னாடி இருக்கிற இந்த 4 பேரை மட்டும் சுற்றி பாருங்களேன். தயவுசெய்து பாருங்கள். எல்லோரும் பாருங்கள். 4 பேர், உங்கள் லெஃப்ட்டில் இருக்கிற ஆள், ரைட்டில் இருக்கிற ஆள், ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆள், பின்னாடி இருக்கிற ஆள். பார்த்துட்டிங்களா? ஓகே. இந்த 4 பேருடைய பேர் எனக்கு தெரியும், அவங்க பிறந்த நாள் தெரியும், அவங்க எந்த அட்ரஸில் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்கள். 4 பேர்.
ஆனால் இயேசுவானவர் ஒரு கழுதையை பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறார். எனக்கு சில சபையெல்லாம், எங்கள் சபையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, மறக்கவே மாட்டேன். ஒரு முறை எங்கள் சபையில் இந்த குடும்ப முகாம் நடந்துச்சு. இந்த குடும்ப முகாமில் வந்து என்ன நடக்கும்னா, முன்னாடி அப்போது ஒரு ஃபேமிலியாக மேலே ஏறி வந்து தங்கள் குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து மனைவி பிள்ளைகள் பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் ஒரு குடும்பம் ஏறிச்சு மேலே. அந்த கணவர் வந்து சொன்னார், இது என் மனைவி அப்படின்னு அவங்க பேர் சொல்லிட்டு, அப்புறம் பிள்ளைகள், அவங்க வீட்டில் 8 பசங்க. அந்த 8 பசங்க பேர் சொல்ல ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு பையன் மத்தேயு, 2வது பையன் மார்க்கு, 3வது பையன் லூக்கா, 4வது பையன் யோவான், 5வது பொண்ணு தெபோரா, 6வது டேய் உன் பேர் நடான்னு. அநேக வேளைகளிலே நமக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய பெயர் கூட நம்மளுக்கு மறந்துடுது. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று, நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு 5 நண்பர்கள், நாங்கள் 5 பேர், 5 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பேசியிருக்கிறோன்னா, அப்படி 10th ஸ்டாண்டர்ட் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு இயர். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எந்த குரூப் நம்ம எடுக்கணும் சூஸ் பண்ணணும், சயின்ஸா காமர்ஸா கம்ப்யூட்டர்ஸ், அதை எடுக்கணும். ஸோ 10th நாங்கள் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 5 பேரும் பேசணும். டேய் 10th முடித்து ரிசல்ட் வந்தோடனே நம்ம எல்லாரும் ஒரே குரூப்பில் தான் சேரணும். அதுக்கப்புறம் எல்லாரும் காலேஜில் ஒரே காலேஜில் படிக்கணும். அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லோரும் ஒரே கல்லூரி போகணும். அதுக்கப்புறமா நம்ம வேலைக்கு கூட எல்லோரும் ஒரே கம்பெனியில் தான்டா வேலை செய்யணும். நம்ம கடைசி பிரியவே கூடாதுடா இப்படிலாம் பேசணும். கடைசியில் 10th முடிஞ்சது. அதில் 2 பேர் ஃபஸ்ட் குரூப் போனானுங்க, 2 பேர் செகண்ட் குரூப் போனாங்க. நான் காமர்ஸ் குரூப் போயிட்டேன். காலேஜ் அவனுக்கு எங்கே படித்தானுங்கன்னு எனக்கு தெரியாது, வேலைக்கு எங்கே போனானுங்கன்னே தெரியாது, அவனுங்க எங்கே இருக்கிறானுங்கன்னே தெரியாது. அப்புறமா ஒன்று நடந்துச்சு. இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் அந்த பேசுகிறதுக்காக போகிறேன். கார்லேருந்து இறங்கி இந்த ஒரு பெரிய லாபி மாதிரி இருக்குது, அதில் நடந்து போகிறோம். என்னை ஒருத்தர் கூப்பிட்டு போகிறார். தூரத்தில் ஒரு 100 மீட்டரில் ஒருத்தன் கை காமிச்சிட்டே வரான். அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருன்னா யார், நம்ம இந்த 5 பேரில் இருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆள், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஆள். ஆனால் அவன் பக்கத்தில் வர வர பல வருஷம் கழிச்சு பார்க்குறான். ஆனால் பக்கத்தில் வர வர எனக்கு சந்தோஷம்லாம் இல்லை, இருதயம் டுப்பு டுப்பு டுப்புன்னு அடிக்குது. ஏன் அடிக்குது அப்படின்னா, பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த நிலைமையில் போயிருக்கீங்க தெரில. நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களை நம்ம பேரை மறந்துடுவோம் பார்த்துறீங்களா. இவன் பக்கத்தில் வர வர எனக்கு ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே அவன் பேரை ஞாபகப்படுத்துங்கப்பா, பேரை ஞாபகம். ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரேயரே மாற்றிட்டேன். ஆண்டவரே அவனுக்கு என் பேர் அவனுக்கு ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, அவனுக்கும் என் பேரை மறந்துடுற மாதிரி பண்ணிடுங்க. ஸோ 2 பேரும் டே உன் பேர் உன் பேர் கேட்டால் கூட பரவாயில்ல. அவன் பக்கத்தில் ஏதோ அவர் கூட யாரோ ஒருத்தனை பேசிக்கிட்டே அவர் 2 பேர் பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்புறம் இவன் என் பேரை மறந்துடுவான்னு நினச்சேன். பார்த்தா கரெக்டாக அவர் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்கிறான், யார் தெரியுமா சார், ஜோயல் சார், என் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு. இப்போ அடுத்தது என் கூட வரட்டும், இவன் பேரை சொல்லணும்ல, ஞாபகம் வர மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஞானத்தை ஆண்டர் கொடுத்தார். அப்படியே பார்த்துட்டு டே ஐடி கார்டு ரொம்ப அழகாக இருக்கேடா, டே ராஜேஷ் சூப்பராக இருக்கு. நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அநேகரை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம கூடவே இருக்கிற மனைவியை பற்றி நமக்கு தெரியாது. நிறைய வாட்டி நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே நம்ம மனைவி பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சில மனைவி நினைப்பாங்க கணவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். சில கணவர்கள்லாம் நம்மள்கிட்ட வந்து நிறைய சொல்லுவோம், பாஸ்டர் என் ஒய்ஃபை நான் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் பிரதர், எனக்கு என் ஒய்ஃப் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். உண்மை என்னென்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியான்றது அவங்களுக்கு தெரியும், அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு ஆனிவர்சரியே தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், எங்கேயோ இருக்கிற ஒரு கழுதையை பற்றி ஆண்டவர் இவ்வளவு அழகாக தேவன் அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நான் ஒரு சுருக்கமான ஒரு செய்தி பேச போகிறேன். என்ன டைட்டில் வந்து கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், காட் நோஸ் யூ. இந்த பகுதியை பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லலை நீங்கள் கிராமத்துக்கு போங்க, போயிட்டு ஒரு 4 கிராமம் ஏறி இறங்குங்க, எங்கன்னா ஒரு இடத்துல எங்கன்னா கிடக்கும் ஒரு கழுதை ஒன்று நின்றுட்டு இருக்கும், கூட்டு வாங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் ப்ரெசிஷனோட சொன்ன, நீங்கள் அந்த கிராமத்திற்குள் பிரவேசித்த உடனே அப்படின்னா அந்த நீங்கள் என்டர் ஆன உடனே உன்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முதலாவது தேவன் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது என்னவென்றால், காட் நோஸ் யுவர் பிளேஸ். நீங்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம இடங்கள் நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் சென்னை இங்கே எப்படி தெரில, இங்கே நீங்களாம் நல்ல மக்கள், சென்னைக்கு வந்து பாருங்களேன். இங்கே சென்னைக்கு வந்த சில பேர் இருப்பீங்க, நீங்கள் சென்னையில் வந்து நீங்கள் ரோட்டில் தொலைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வழி தெரிலன்னு வைங்களேன், நீங்கள் சென்னையில் யாரை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டானுங்க.
அவனுக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனால் நீங்கள் கேளுங்களேன், இந்த இடம் எப்படிங்க போகிறதுனா, நேராக போங்க, செகண்ட் லெஃப்ட் எடுங்க, செகண்ட் ரைட் எடுங்க, திருப்பி செகண்ட் லெஃப்ட்னு அதே இடத்துக்கு வந்துடுவீங்க. நீங்கள் தெரியாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ராபர்ட் ராய் அண்ணன், அவர் கூட ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. ஆனால் பயங்கர காமெடி அவர். அதாவது ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டாருன்னு வைங்களேன், பயங்கர ஜாலியாக இருப்பார். அவர் கூட சாப்பிட மட்டும் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஹோட்டல் போனார்னு வைங்களேன், இல்லாத இடம் கூடமான வேலைலாம் பண்ணுவார். சாப்பிட்ற இடத்துல ஹோட்டல் போயிட்டு அந்த வெயிட்டரை பிடிச்சி வம்பு இழுக்கிறது, இல்லாத பேரெலாம் கேட்பார். அதாவது அந்த டிஷ் வந்து உலகத்திலே இருக்காது, அது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்க மாட்டானுங்க. கேட்பார், சீப்புரு தீவு இருக்கா, எது ஹோட்டலில் போய் ஜாப்பனீஸ் குலோத்துங்கன் இருக்கா, ஜிங்கிலி பிங்கிலி இருக்கா இப்படின்னு கேட்பார். நானும் அவர் கூட பல முறை போயிருக்கிறேங்க. இவர் கேட்பார், வேடிக்கையாக கேட்பார், சும்மா ஜிங்கிலி பிங்கிலி இருக்கா, இது இருக்கா. அவன் என்ன சும்மா சொல்லுவான், இப்போ தான் சார் காலியாச்சுன்னுவான், இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டான். நம்ம ஆட்களுக்கு பாருங்களேன், இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் ரொம்ப வேதனையான மலேசியாவில் நடந்துச்சுல, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக MH370 அப்படின்ற ஃப்ளைட் நம்பரை நீங்களும் மறந்துபாடி உலகமே மறந்துருக்காது. திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிடுச்சுங்க ஃப்ளைட்டு. திடீர்னு கடலில் விழுந்துச்சுன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டை தேடினாங்க, ரேடார் இருக்குது, என்னென்னமோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃப்ளைட் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அகிலத்தையும் படைத்த தேவன், இந்த உலகத்தில் 8 பில்லியன் ஜனங்கள் வாழுகிறார்கள். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிற இடத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் மறந்துடாதீங்க. நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் நான் இருக்கிற இடத்தை யாருக்குமே தெரியாது பாஸ்டர், நோபடி ஈவன் கேர்ஸ், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத குறித்து யாருக்குமே கவலை இல்லை பாஸ்டர். என்னுடைய சொந்தக்காரங்க என்ன மறந்துட்டாங்க, எங்கள் வீட்டு அட்ரஸ் நிறைய பேருக்கு தெரியாது பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு யாரும் வரது கூட கிடையாது பாஸ்டர். ஒரு காலத்தில் நான் நிறைய பேர் வந்தாங்க, இன்றைக்கு என்னை எல்லாரும் தனியாக விட்டுட்டாங்க பாஸ்டர். நான் இருக்கிற இடத்தை ஒருவருமே அறியல பாஸ்டர். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவருமே உங்கள் இடத்தை அறியாமல் போனாலும் உங்களை படைத்த தேவன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் தெள்ளந்தெளிவாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் அறிந்து வைத்திருக்கிறார். முதலாவது, காட் நோஸ் த பிளேஸ். கர்த்தர் உங்கள் இடத்தை அறிந்திருக்கிறார். ரெண்டாவது, அதே வசனத்தை பாருங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அப்போ முதலாவது ஆண்டவர் அந்த கழுதை எங்கே இருந்தது என்கின்ற இடத்தை அறிந்தார். காட் நியூ த பிளேஸ். இரண்டாவது, ஒரு கழுதை குட்டியினுடைய கழுத்திலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். அப்போ என்னன்னா, ரெண்டாவது, காட் நோஸ் யுவர் ப்ராப்ளம். உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். தூரத்திலிருந்து உங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் உன்னுடைய ப்ராப்ளம் என்ன, நீ ஏன் இன்றைக்கு அந்த இடத்தை விட்டு நகர முடியாமல், நீ அந்த இடத்திலே எப்படி நீ கட்டப்பட்டிருக்கிறாய், ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை என்பதை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவு தூரத்தில் இருந்துன்னா, பக்கத்து கிராமத்திலும் சொல்றார், அந்த கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். நீங்க நல்லா கவனிங்க, நம்முடைய பிரச்சனையை நாம் அறிவதற்கு முன்பதாக தேவன் எப்பொழுதுமே அதற்கு முன்பதாக அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க நிறைய வாட்டி நினைக்கலாம், என் பிரச்சனை யாருக்குமே தெரியாது பாஸ்டர், நோபடி நோஸ். அதனால தான் எனக்கு தெரியும், இங்கே சிரிக்கிற அநேக முகங்களுக்கு பின்பாக உடைந்த உள்ளங்கள் இருப்பது உண்மை. நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பிரச்சனை யாருக்குமே தெரியாது பாஸ்டர். நம்ம நிறைய வாட்டி நம்முடைய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக மாஸ்க் பண்ணிடுவோம், நம்முடைய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஒரு முகமூடி போட்டு யாருக்குமே தெரியாதது போல நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வெளியில் சிரிக்கிறேன் பாஸ்டர், நான் உள்ள உடஞ்சிருக்கேன் பாஸ்டர், என்னுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாது, என்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாது, என்னுடைய பாடுகள் யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் நம்ம மற்றவர்களை பார்த்து சொல்லுவோம், அவங்களுக்கு என்னையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன. ஆனால் அவர்களை போய் கேளுங்களேன், அவர்கள் பக்கத்தில் போய் பாருங்களேன், அவங்களோட உண்மை நிலைமை நீங்கள் பார்க்கும்போது தான், ஐயோ இவ்வளோ பிரச்சனையோடு அவர்கள் வாழ்கிறார்களா. நீங்கள் உண்மையை விளங்கிக் கொள்ளுங்க, உங்கள் பிரச்சனை நீங்கள் அறிவதற்கு முன்பதாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பேதுருவை குறித்து ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். பேதுரு வீட்டுக்கு வெளியே பேசிகிட்டு இருக்கிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா, அங்கே வரி செலுத்துகிறவள் வரி வாங்குறவங்க கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்தி விட்டாரா? இவன் செலுத்திட்டார்னு சொல்லிட்டு உள்ள வரான். நல்லா தெரியும் செலுத்தல. உள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை எனக்கு அதெல்லாம் முடிச்சு இன்னும் சொல்லவே இல்லை. இயேசுகிட்ட, ஆண்டவரே இப்படி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டவரே
என்கிட்ட வரிப்பணம் செலுத்துகிறியான்னு கேட்டாங்க. நான் ஏதோ சமாளிச்சுட்டு வந்துட்டான் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் இவன் வரிப்பணம் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். அவன் சொல்லுவதற்கு முன்பதாக நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜபங்களிலே ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனை தெரியும். He knows everything. நீங்கள் நினைக்காதீங்க, ஆண்டவரே என் பிரச்சனை யாருக்குமே தெரியாது நினைக்காதீங்க. ஆண்டவர் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, ஆண்டவர் சொன்னார், அவன் இடத்துல போய் சொல்கிறாரு, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு. இதில் நீங்கள் விளங்கியிருக்கீங்களா? இந்த வசனத்தை இப்படி வாசிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? வெளியில் வரிப்பணம் வாங்குறாங்க, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துறாருன்னு தான் கேட்டாங்க. இயேசு வரிப்பணம் செலுத்துறாரா அப்படி தான் கேட்டாங்க. இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? பா நான் வரிப்பணம் செலுத்துறான்னு கேட்டானா, சரிப்பா ஒரு தூண்டில் போடு, மீனை பிடி, வாயில் இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்து என் பேரில் கட்டியிருப்பான்னு சொல்லலாம்ல. ஆனால் ஆண்டு என்ன சொன்னார்? எனக்காகவும் கட்டு உனக்காகவும் கட்டு. அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? பேதுருக்கு தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அவர் நினச்சிட்டார் இயேசுக்கு தான் பிரச்சனை, இயேசுட தான் கேட்டிருக்காங்க, நம்மளெல்லாம் கேட்கல, நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சா. ஆண்டுப்பா இன்றைக்கி என்ன கேட்டான், நாளைக்கு ஒன்றை கேட்பான். உன் பிரச்சனை உனக்கு தெரியுறது மட்டும் எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், உங்களுடைய பில்ஸ் என்னன்றதை நீங்கள் அறிகிறதுக்கு முன்பு ஆண்டு அறிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. உங்கள் தேவைகளை நீங்கள் அறிவதற்கு முன்பாக கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அறிவதற்கு முன்பதாக ஆண்டு அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் போகிற பாதைகளையும் பாடுகளையும் நீங்கள் அறிவதற்கு முன்பதாக தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை உடைக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். என்னை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு, என் இடம் யாருக்குமே தெரியாது. they don't know my place, they don't know my problem. என்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை படைத்த தேவன் முழுமையாய் அறிந்திருக்கிறார். உங்கள் இடம் அவருக்கு தெரியும். he knows the place, he knows your problem. மூன்றாவது கடைசியாக அதே வசனம், உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி. இந்த கழுதையை பற்றி ஆண்டவர் அறிஞ்சது. எனக்கு இந்த மற்ற ரெண்டு கூட எனக்கு பெருசாக தெரில. ஆண்டவர் அதன் இடத்தை அறிந்து வைத்திருந்தார், ஓகே. ஆண்டவர் அதனுடைய பிரச்சனையை அறிந்து வச்சிருந்தார், ஓகே. ஆனால் மூன்றாவது ஆண்டவர் எதை திரும்ப அறிஞ்சு வச்சிருந்தார்? வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி. அப்போனா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கழுதை குட்டியினுடைய பிறப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தருமே அந்த கழுதை மேலே ஏறலை அப்படின்றத ஆண்டவர் தூரத்துலேருந்து அறிஞ்சு வச்சிருந்தார். அப்போனா அந்த கழுதை குட்டியினுடைய முழு வரலாறையும் கர்த்தர் அறிஞ்சு வச்சிருந்தார். God knew the past. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்குடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியாது பாஸ்டர். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவடையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் கடந்த காலத்தில் செஞ்சதில் நிறைய பேர் மறந்துட்டாங்க பாஸ்டர். சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது பாஸ்டர், மை பாஸ்ட் இஸ் அ மிஸ்ட்ரி. ஆனால் ஒன்றை விளையும் கொள்ளுங்க, ஆண்டு தூரத்துலேருந்து ஒன்று சொல்கிறாரு, அந்த கழுதை குட்டி பிறந்த நாள் முதல் ஒருத்தருமே அதில் ஏறலப்பா, அது எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை பற்றி முழுமையாய் ஒருவர் அறிந்து வைத்திருப்பார் என்றார். உங்களுடைய கடந்த காலத்தை முழுவதும் ஒருத்தர் அறிந்திருப்பார்னா யார் தெரியுமா? அவர் தான் என்னுடைய இயேசு. ஆனால் இதோட உண்மை என்ன தெரியுமா? உங்களை பற்றி முழுவதும் அறிந்தும் இன்றைக்கும் உங்களை அவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்முடைய கடந்த காலம் மாத்திரம் தெரிஞ்சிச்சு, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. நம்முடைய கடந்த காலம் மாத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதான் நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், சில பேர்லாம் தங்களை ரொம்ப நீதிமான்களை போல காட்டுவாங்க. எங்கே தெரியுமா? ஃபேஸ்புக்கில் ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒருவேளை இயேசு மாத்திரம் அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, காட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, நீங்கள் என்னைக்கு செஞ்சது, 10 வருஷம் முன்னாடி செஞ்சது, 15 வருஷம் முன்னாடி செஞ்சது, மறைவில் செஞ்சது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோடு அவர் வச்சிருக்கிறாரு. அவர் எல்லாம் பார்த்துருக்குறாரு, ஆடியோ வீடியோவோடு இருக்குங்க. நம்ம கதையெல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் ஏற்றி ஃபேஸ்புக்கில் இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு உங்கள் பேரை போட்டு டேக் பண்ணி உங்களை பற்றி போட்டார்னா யாராச்சும் ஃபேஸ்புக் பக்கம் போவீங்களா? உங்களை பற்றி முழுவதும் தெரிந்து வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். நீங்கள் நினைக்காதீங்க என்னை பற்றி யாருக்குமே தெரியாது.
ஆனால் உங்களை பற்றி முழுவதையும் தெரிந்து இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசித்தது மாத்திரம் இல்லை, உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். உங்கள் பாவத்தை மீட்பதற்காக தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். இன்றைக்கு இந்த இயேசுவை குறித்து உங்களை முழுவதும் அறிந்து உங்களை நேசிக்கிற இயேசுவை பற்றி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு யார் தெரியுமா? அவர் நீதி உள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். இஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ், இஸ் காட் ஆஃப் லவ். நிறைய பேருக்கு இதை நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி ஒரு தேவன் நீதியாகவும் இருக்க முடியும், எப்படி அன்பாகவும் இருக்க முடியும்? ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தானா. இந்த ராஜா யாருன்னா ரொம்ப ரொம்ப நீதி உள்ளவன். அவர் எப்படின்னா கரெக்ட்னா கரெக்ட் தான், தப்புனா தப்பு தான், அவ்வளோதான். அவர்கிட்ட இந்த ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. இதுதான் அப்படிதான், சட்டம்னா சட்டம் தான். இப்படி ஒரு ராஜா. அதே நேரத்தில் ரொம்ப அன்பு கூறுற ஒரு ராஜா, ரொம்ப நேசிப்பார் எல்லாரையும். எல்லாருக்கும் தெரியும் இவர் நீதியாகவும் இருப்பார், ரொம்ப நேசிப்பார். இப்போ ஒரு நாள் திடீர்னு இவங்க ராஜ்யத்தில், இவங்க அந்த கிங்டமில் டெய்லி அந்த ட்ரெஷரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த காசுலாம் சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா, தங்கம் இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க பார்த்தீங்களா. இது என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க கட்டி காணாமல் போதான். அரண்மனையில் ஒரு தங்க கட்டி காணும். இவங்களும் தேடுறாங்க, யாரா இவனை கண்டுபிடிக்கவே முடியல யாராலையும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கட்டி காணும். இப்போ அந்த ராஜா சொல்றாரு, பா யார் எடுக்கிறீங்களோ உண்மையை சொல்லிருங்க, இல்லாட்டி 10 கசையடிகள் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இவர் நேர்மையானவர் பார்த்தீங்களா, நீதியான. 10 கசையடி கண்டுபிடிக்க முடியல, திருப்பி தொலைஞ்சிக்கிட்டே இருக்கு. 10 கசையடி 20 கசையடியா மாறி பனிஷ்மெண்ட். 20 கசையடி மாட்டினா 20 கசையடி ஒத்துக்கோ, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 30 கசையடியா மாறிச்சு, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியா ராஜா சொன்னாராம், இந்த தேசத்தின் வழக்கின்படி 40 கசையடி. அப்பனா 40 கசையடின்னு என்ன அர்த்தம்னா டெத், அவ்வளவுதான், மரண தண்டனைக்கு தான் 40 கசையடி அடிச்சு சாவடிச்சு. உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, யாரா இவன். கடைசியில் கண்டுபிடிச்சா யார் தெரியுமா திருடினது இவ்வளவு நாள்? ராஜாவுடைய பொண்ணு, சொந்த பொண்ணே டெய்லி திருடிக்கிட்டு இருக்கு. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, இந்த ராஜா நீதியாய் சொன்னபடி செய்வாரா, இல்லாட்டி தான் பொண்ணுன்றதுனால இவர் இந்த குழந்தையை விட்டுருவாரா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க, தேசம் ஃபுல்லா வெயிட் பண்ணுது. இந்த ராஜா நியாயமா செய்வாரா, இல்ல இந்த ராஜா அன்பா விட்டுருவாரா? இந்த ராஜா என்ன பண்ணாரான்னு தெரியுமா? சொன்னது போலவே 40 கசையடிகள் அந்த பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணை கூட்டு வந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் தேசமே சுத்தி நிக்குது. இந்த பொண்ணை அடிக்க போறாங்க. இந்த பொண்ணை அந்த எக்ஸிகியூஷனர்ஸ் டேபிள், இந்த டேபிள்ல படுக்க வச்சுட்டாங்க. அவள் முதுகை இப்போ அடிக்க போறாங்க. பின்னாடி முதுகுல அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு அடிக்க போறாங்க. அந்த சாட்டி அடிக்கிறவன் அந்த சாட்டியை ஓங்கினான். அந்த ராஜா அங்கேருந்து பார்க்குறாரு. அவன் எடுத்து முதல் அடிக்க வரும்பொழுது அங்கேருந்து அந்த ராஜா கத்துனாராம், ஸ்டாப் அப்படின்னாராம், நில்லு அப்படின்னாராம். உடனே எல்லாரும் நினைச்சாங்க, பாரு பொண்ணுன்னு ஒன்னே பத்தியா, மனுஷன் மாறிட்டார் பத்தியா, நியாயத்தை விட்டார் பத்தியா அப்படின்னா. இந்த ராஜா நேராக நடந்து வந்தாங்க. அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல இவர் போய் நின்று தன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டினாராம். கழட்டிட்டு அந்த பொண்ணோடைய முதுகில் ஒரு அடி படாமல் இவர் பின்னாடி நின்றுட்டு அந்த பையனை பார்த்து, அந்த அடிக்கிறவனை பார்த்து சொன்னான், இப்போ அடிடா அப்படின்னு. அவன் கை காலெல்லாம் உதறுதான். ராஜா, நான் எப்படி அடிக்கிறது, இப்போ என் பொண்ணு அடி. அவன் சொன்னான், நான் எப்படி உங்களை மீறி அந்த பொண்ணு அடிக்கிறது, அடிடா. அந்த 40 கசையடிகளை அவன் ஒரு அடியும் அந்த பிள்ளையின் மேல் அடிக்கும் போது அந்த அடி எல்லாத்தையும் இந்த மனுஷன் ராஜா தாங்கினான். தாங்கி அதே இடத்துல மரிச்சான. இதுதான் ஆண்டவர் நமக்காய் செய்தது. அவர் ரொம்ப நீதி உள்ளவர். நீங்கள் பெற வேண்டிய அடிகளை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்னா தம்முடைய அன்பினாலே அவர் உங்களுக்காக வாங்கினார். நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளினாலே நம்ம குணமாகிறோம். என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை பற்றி ஆண்டவருக்கு தெரியாம இல்லை, உங்களை பற்றி முழுவதையும் அவர் அறிந்து வைத்து
ஆனால் அவர் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அவளுடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில் 23 வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டருக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ரவுடி. அப்பா யார் தெரியுமா? பாஸ்டர். சர்ச்சிலேயே பிறந்து சர்ச்சிலேயே வளர்ந்து, ஆனால் யாராக இருந்தனா ரவுடி. கிளாஸில் போய் எந்த கிளாஸ், என் கிளாஸ் ரூமில் போயிட்டு எல்லா பெஞ்சில் எந்த பெஞ்சில் போய் யாரை வேணால் போய் அடிப்பேன். எல்லாம் பயப்படுவானுங்க என்னை பார்த்தாலே. 7th ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. ஸ்டாண்டர்ட் ரவுடி, அதாவது அந்த 7th எந்த கிளாஸ்க்கு வேணால் போவேன், யாரை வேணால் அடிப்பேன். 8வது ஸ்கூலில் காப்பி அடித்து, இது பிட் அடிச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு திருட்டுத்தனம் பண்ணி மாட்டினேன். 9வது வந்துச்சு. ஸ்கூல் ரவுடி, எல்லாரையும் போய் அடிக்கிறது. 10, 11வது 12வது வகுப்பு பசங்களாம் போய் அடிக்கிறது போயிட்டு. நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒரு பிடி சார் இருந்தார். அவரை பார்த்தாலாம் பயப்படுவாங்க. அவர் ஒரு வாட்டி வந்தார். வந்துட்டு எல்லா வருஷமும் ஒரு லிஸ்ட்டு போடுவார். என்ன லிஸ்ட்னா, டாப் 10 ரவுடிஸ் ஆஃப் த ஸ்கூல், இந்த ஸ்கூலின் டாப் 10 ரவுடிகள் அப்படின்னு போடுவார். அதில் யார் இருப்பான்னு சொன்னால் யூஸ்வலாக 11th 12th பசங்க தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வருஷம் என் பேர் 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருச்சு. அதில் அவ்வளோ சந்தோஷம். அப்பா, நம்ம 9thலேயே ஸ்கூல் ரவுடி ஆகிட்டோம்டா, டாப் 10 ரவுடி. 10 பேர் நிற்கிறாங்க. நான் மட்டும் அப்போ ரொம்ப குள்ளமாக இருப்பேன். குள்ளமாக இருக்கும். மற்ற எல்லாம் ஹைட்டாக நிற்கிறானுங்க பசங்களா. நான் மட்டும் தான் 9th, மற்ற எல்லாம் 11th 12th பசங்க. பிடி சார் லிஸ்ட்டு படிக்கிறார். ஃபஸ்ட்டு பேரை யார் பேர் தெரியுமா? என் பேர் தான். அதில் அவ்வளோ சந்தோஷம். அப்பா, நம்ம 11th 12th பசங்க மீறி ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம், வந்துட்டோம். எதில்? படிச்சு இல்லை, ரவுடித்தனத்தில். உடனே 10 பேர் வாசிச்சு முடிச்சார். வாசிச்சு முடிச்சுட்டு சொன்னார், முறைச்சிட்டே சொன்னார் எல்லாரையும் பார்த்து, டேய், இந்த 10 பேர் என்கிட்ட மாட்டினீங்கன்னா என்ன ஆவீங்க தெரியுமாடா அப்படின்னு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு நான் சொன்னேன், அது சரி, அந்த 10 பேர்ட்ட நீ மாட்டின என்ன தெரியுமாடா அப்படின்னு. அவ்வளோ அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டேன். 10th ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு. பிரின்ஸிபல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனாங்க. பிரின்ஸிபல் சொன்னார், இனிமேல் உன் முகத்தை பார்க்கக்கூடாது. 2nd மந்த்லி 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு. தொடர்ந்து ஃபெயிலுங்க. எனக்கெல்லாம் இங்கிலீஷே பேச தெரியாது. இன்றைக்கி நான் வந்து இந்தியாவில் இங்கிலீஷ் சர்ச் நடத்திட்டு இருக்கிறேன். இங்கிலீஷே பேச தெரியாத ஒருத்தன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை 23 வயசில் ஆண்டவர் தொட்டார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எங்கள் அண்ணன் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு 2500 பேர் அந்த 2வது ஆராதனையில் உட்காந்துருக்குறாங்க. சாதாரண ஒரு பிரசங்கம் பண்ணார். பண்ணிட்டு எண்டில் சொன்னார், இதுவரைக்கும் இயேசுவை ஒரு முறை கூட ஏற்றுக்கொள்ளலைன்னா ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படின்னு சொன்னார். நான் யோசித்தேன், நான் இதே மாதிரி போய் மேலே கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கிறேன். நான் யோசித்தேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் விசுவாசி, முதல் முறையாக ரட்சிக்கப்படுறோம், ஃப்ரண்ட்டில் வாங்க, யார் யார் வரப்போகிறான்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி ஒருத்தர் கூட வரல. டைம் ஆகிட்டே இருக்குது. 1/2 நிமிஷம் ஆச்சு, 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு, 2.5 நிமிஷம் ஆச்சு, யாருமே ஃப்ரண்ட்டில் வரல. அதுக்கப்புறம் எனக்கே கஷ்டமாயிடுச்சு. நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே, அண்ணன் பாவம் ஆண்டவரே, இவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கான், யாராவது ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் வாங்க, ஒருத்தர் கூட வரமாட்டுறாங்க. இது இவ்வளோ பேர் இருக்கிறானு, யாராவது ஒருத்தர் மனசில் பேசி சும்மானாச்சும் அவனை ஒருத்தர் கை தூக்கிட்டு வந்துட்டோம் ஆண்டவரே. ஜோம் பண்ணி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, போக வேண்டியது நீனு, உனக்கு என்னடா ஜபம் வேண்டி கிடக்குன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? பாஸ்டர் தாமஸ் ராஜ் பையன். 23 வயசில் இப்போ தான் முதல் முறையாக நான் ரட்சிக்கப்படுறேன்ட்டு ஃப்ரண்ட்டில் போனால் என்னை எவனா மதிப்பானா? சும்மாவே எங்கள் சர்ச்சில் என்னை மதிக்க மாட்டானுங்க. 23 வயசில் இப்போ தான் ரட்சிக்கப்படனா மதிப்பாங்களா? இதுவாது பரவாயில்ல, இங்கே ஒரு 300 வாலிபல் இருப்பானு, இவனுக்கு எல்லாருக்கும் நான் தான் யூத் பாஸ்டர். நான் யோசித்தேன், இவனுக்கு என்ன யோசிப்பானுங்க? டே, வாரம் வாரம் நம்மளை போட்டு கிளிகிளையும் கிழிச்சாங்க. என்னென்ன பேச்சு பேசினா, என்ன மெசேஜ் கொடுக்குறானா, இவனே இப்போ தான் ரட்சிக்கப்படுறானா, எவனா மதிப்பானா? நான் சொல்கிறேன், ஆண்டவரே, தயவுசே இந்த விளையாட்டே வேணாம். 3 பக்கம் யுத்தங்க. ஒரு பக்கம் ஆண்டவர், இதான் ஒரு நாள் போன்றாரு. இன்னொரு பக்கம் நான் முடியாது. இன்னொரு பக்கம் என் அண்ணன் மைக்கே எடுக்க மாட்டான். அன்றைய கடைசியில் அந்த 3 பக்கம் யுத்தத்தில் கர்த்தர் ஜெயிச்சார். எல்லாரும் நினச்சாங்க பாவி பால்கனிலேருந்து வரும், பாவி பின்னாடிந்து வரும், சைட்லேருந்து வரும். கடைசியில் பாவி கீபோர்டை ஆஃப் பண்ணிச்சு லைட்டாக. ஒரு 4 படி தாங்க. இதை இறங்குறதுக்கு அவ்வளவு பெருமை, அவ்வளோ அகங்காரம். நான் யார், என் பெருமை என்ன? அன்னைக்கு கீழே இறங்கி முட்டி போட்டு ஒரு சின்ன பிள்ளைய போல என் சபை விசுவாசிக்கு முன்னாடி முட்டி போட்டு அழுதேன். எனக்கு தெரியும், அந்த 23 வயதில் ஆண்டவர் என் கரத்தை பிடிச்சார். இன்றைக்கு வரைக்கும் என் கரத்தை விடவே இல்லை. And I want to let you know, the same God is here. அவருடைய பேர் என்ன தெரியுமா? இயேசு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவங்களை மீட்கிற ரட்சகர். தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், அங்கிள், ஆண்டி, தாத்தா, பாட்டி, யாராக இருக்கலாம், உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒருவர்
இயேசு மாத்திரம்தான். வேற யாராலும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்காக பலி செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் வேற பலியே கிடையாது. இந்த உலகத்தில் எந்த தப்பு செய்தாலும் அதற்கு ஒரு தண்டனை இருக்கு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏன் எனக்காக இயேசு மரிக்கணும்? ஏன் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை? இந்த கேள்வி உங்களுக்கு. why should I have a savior? எதுக்குங்க ரட்சகர் தேவை? நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு ஒரு ரட்சகர் தேவை? நல்லா கவனிங்க. நீங்க இந்த தேசத்தின் இந்த தேசத்தில் நீங்கள் வாழலாம். நீங்க ஒரு மலேசியன் சிட்டிசனா நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, இந்த மலேசியன் சிட்டிசனா நீங்க இருக்கிறதுனால எல்லா தப்பு செய்யலான்னு இல்லை. நான் என்ன வேணா செய்வேன், ஏன் சிட்டிசனுங்க அப்படி இல்லை. நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதற்கு ஒரு தண்டனை இருக்கு. சின்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை இருக்கு. நீங்க யாரும் சொல்ல முடியாது, என்ன இதுக்கெல்லாமா ஃபைன் போடுவீங்க, கேட்க முடியாது. டிராஃபிக் லைட்டை கிராஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைன் இருக்கு. தப்பிக்கல அது வேற விஷயம். பட் there is a penalty you need to pay. அதே போல பாவத்திற்கும் ஒரு பலி இருக்கு. இந்த வேதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பல பலிகளை எழுதியிருக்கு. எந்த பாவம் செஞ்சாலும் ஒரு பலி இருக்கு. ஆனா இது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பாவம் செய்வான், செஞ்சுட்டு பலி தானே வேணும், இந்தாங்க வச்சுக்கோங்க. கடவுளுக்கு எப்படி செலுத்தினானா, பலியை வேண்டா வெறுப்பா செலுத்த ஆரம்பிச்சான். ஆண்டவர் டென்ஷன் ஆயிட்டார். டேய், நான் எதற்காக பலி செலுத்த சொன்னா, இந்த பாவம் இருக்கிற இடத்துல என்னால் வாழ முடியாது. God cannot live in sin. ஆண்டவர் பாவம் இருக்கிற இடத்துல வர முடியாது. அதனால மனுஷன் பாவம் செய்யும்போது அவன் அந்த பலியை செலுத்தி அவன் ஆண்டவர் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல தான் ஆண்டவர் பலி ஆரம்பிச்சாரு. ஆனா இவன் எப்படி தெரியுமா மாத்திட்டான்? அதை உனக்கு பலி தானே வேணும், நான் தப்பு பண்ணுவேன், பலி செலுத்துவேன், இந்த வச்சு போங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆண்டவர் பலியை வெறுத்தாராம். டேய், உன் பலி எனக்கு வேணாடா. கடைசி ஆண்டவர் பார்த்தாரு, I don't want your sacrifice. நான் என்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி அவரையே நான் என்ன பண்றேன் தெரியுமா, பலியா மாத்திடுறேன். நீங்க இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஏற்கனவே உங்களுக்காக ஒருவர் பலியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உன் எதிர்காலத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த எதிர்காலத்தை உங்களுடைய கடந்த காலத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அந்த கடந்த காலத்தில் நீங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவையில் தண்ணியை ஒப்பு கொடுத்தார். நீங்க செலுத்த வேண்டிய கரையங்க அது, நீங்க செலுத்த வேண்டிய பலி, நீங்க செலுத்த வேண்டிய ஃபைன், அதை யார் செலுத்தினா தெரியுமா? இயேசு செலுத்தினார். He paid that price. இன்றைக்கு நீங்க நீதியா உட்கார்ந்துருக்கிறீங்க தெரியுமா? இன்றைக்கு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? somebody paid the price. ஆனா இதுல பியூட்டி என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? how do I receive this? இவ்வளோ பெரிய ஒரு சால்வேஷன், இவ்வளோ பெரிய ரட்சிப்பு கடவுள் எனக்காக இறங்கி இயேசு இந்த உலகத்தில் அவதரித்து எனக்காக பலியை செலுத்திட்டாரு. இப்போ நான் எப்படி அதை பெற்றுக்கொள்றது? how do I receive? ஒண்ணே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? it's called faith, விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? சிம்பிள். ரெண்டு காரியம் தான் பைபிள் சொல்லுது. 2 things to be saved. நான் ரட்சிக்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள். முதலாவது, என் வாய்களினாலே இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்யணும். ஃபர்ஸ்ட் அதான். I declare with my mouth that Jesus is Lord. அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? என் இருதயத்தில் இயேசுவானவரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க, ரெண்டு தான். I don't know how many of you have done this. முதல்ல என்னன்னா, என் வாயினால நான் என்ன அறிக்கை பண்றேன்னா, this has to be oral, this has to be loud, this has to be words. சும்மா மனசுல சொல்றது இல்லை, உங்கள் வாய்களினாலே நீங்கள் அறிக்கை செய்யுங்க. என்னன்னா, இயேசுவே ஆண்டவர். நீங்க பிலீவ் பண்ணி நீங்க சொல்றீங்க, இயேசு ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது என்னன்னா, அவர் மரித்தார், ஆனா அவரை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார் அப்படின்றத நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். யூ ஆர் சேவ்ட். அடுத்தது, அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டு, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நான் என்ன பண்றேன்னா, அடுத்தது இந்த விசுவாசத்தை நான் கிரியையில காட்டுறேன். அதுதான் என்னன்னா ஞான ஸ்நானம். நான் என்ன பண்றேன்னா, ஐ பிலீவ். ஃபர்ஸ்ட் நான் வாயினால் அறிக்கை பண்றேன், இயேசுவே ஆண்டவர் என்பதை வாயினால் அறிக்கை செய்து, என் இருதயத்திலே பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் என் இருதயத்தில் விசுவாசிட்டு, அடுத்தது நான் என்ன பண்றேன்னா, இந்த விசுவாசத்தை என் கிரியையில காட்டுறேன். நான் என்ன பண்றேன்னா, ஞான ஸ்நானம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ள நான் வரேன். அது என்ன தெரியுமா? நம்ம சபையிலலாம் இருக்கும் ஞான ஸ்நான தொட்டி அப்படின்னு ஒரு தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க ஒரு தொட்டியில. அதில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், ஐ வாக் டு த வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம். இங்கே இருக்கிற அநேக வாலிபர்கள் நான் பார்க்குறேன். ப்ராப்ளி யூ ஹவ் பிலீவ்ட் இன் காட், யூ ஓப்பன்ட் யுவர் மவுத் அண்ட் டிக்ளேர் தட் ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். இயேசுவே ஆண்டவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறீங்க. ரெண்டாவது, உங்கள் இருதயத்தில் இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறாருங்க, ஐ பிலீவ் இன் a risen savior அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சுட்டு
பட் இஃப் யூ நாட் டேக்கன் த நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் யார் தெரியுமா? யூ ஆர் ஜஸ்ட் அ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியன். இன்னைக்கு உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப். கல்யாணம் பண்ண மாட்டான், ஆனால் ஒன்றா வாழ்வாங்க, குழந்தை கூட பெற்றுப்பாங்க, ஆனால் கல்யாணத்தில் மட்டும் கையெழுத்து போட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தே வாண்ட் டு பி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியன்ஸ். ஆண்டவரே, நான் எல்லாம் பிலீவ் பண்ணுறேன், நான் வாயினாலும் சொல்கிறேன், இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், ஆனால் இந்த உடன்படிக்கலாம் வேணாம் ஆண்டவர், அப்படி நம்ம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இருப்போம். நோ, காட் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியன்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹி வாண்ட்ஸ் கவனன்ட் கிறிஸ்டியன்ஸ். அவர் உடன்படிக்கை செய்கிறவர்கள். இது என்ன தெரியுமா? சிம்பிள். I see a lot of young people here and I want to challenge you this night. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் உங்களை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த உடன்படிக்கை இஸ் த பெஸ்ட் கவனன்ட், பெஸ்ட் டெசிஷன் யூ குட் எவர் மேக் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறந்த ஒரு முடிவு இதுதான். இது என்ன தெரியுமா பண்ணுது? நீங்கள் அந்த ஞானஸ்நான தொட்டிக்குள்ளதாக நீங்கள் உள்ளே இறங்கி உங்களை தண்ணியில் முக்கி திருப்பி வெளியே எடுக்கிறாங்க தெரியுமா? திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ஆக்ட். இது ஏதோ ஒரு சரீர பிரகாரமான ஒரு ஆக்ட் கிடையாது. சும்மா தண்ணியில் முக்கி வெளியே வந்துட்டாங்க, இது இல்லை. இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஆக்ட். இது எதை காட்டுகிறது? கொலோசியர், எனக்கு நேரம் இல்லை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. கொலோசியரில் இது வாசிக்கிறோம். ஞானஸ்நானம் என்பது என்னவென்றால், அவருடைய மரணத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்த சாயலிலே நம்ம மீண்டும் எழும்புறோம் பாருங்களேன், அதுதான் பேப்டிசம். ஸோ நான் முதலாவது உள்ளே போகும்போது நான் எதில் நான் பார்ட்டேக் பண்ணுறேன்னா, இயேசுடைய மரணத்தோடு நான் உடன்படிக்கை பண்ணுறேன். அவர் மரணத்தோடு என்னை ஒப்பிடுறேன். அவர் எப்படி மரணத்தை அவர் சந்தித்தாரோ, எப்படி பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தாரோ, தன்னுடைய மரணத்தின் மூலமாய் பாவத்தை ஜெயித்தாரோ, அதே போல நான் உள்ள போகும்போது என்ன பண்ணனா, அந்த மரணத்திற்கு ஒப்பான ஒரு ஞானஸ்நானம். அடுத்தது நான் மேலே வரும்பொழுது என்ன அது காட்டுகிறது என்றால், இட் சிம்பலைசஸ் தி ரிசரக்ஷன் பவர் ஆஃப் ஜீசஸ். இயேசு எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதே வல்லமையினால் நானும் உயிரோடு எழும்புறேன். அப்போ அது எதை காட்டுகிறது? நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் my entire past is forgiven. முழுவதும் மன்னிக்கப்படும். நீங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு புதிய சாயல்ல பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, நான் எல்லாம் புதிதாயின, நான் புது சிருஷ்டியாய் நான் வரேன் அப்படின்னு நீங்க வந்து ஆண்டவர் உடன்படிக்கை பண்றீங்க பாத்தீங்களா? that is the best decision you could ever make in your life. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். முதலாவது நான் சொன்ன, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார் தெரியுமா? நீங்க இருக்கிற இடத்தை அறிந்திருக்கிறார். நீங்க நிறைய பேர் நீங்க நினைக்கலாம், ஏன் வந்தனே தெரில அண்ணே, ஏன் வந்தேன்னு தெரில. நான் சொல்வேன், நீங்க எதேர்ச்சியா வரல, ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். He knows that you are going to be here in this place. தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், அங்கிள், ஆண்டி, whoever you are, இன்றைக்கு நான் பேசினது ஒருவேளை இயேசுவை பற்றி நீங்கள் தெரியாமல் இன்னைக்கு வந்திருக்கலாம், ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நான் பேசினது உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இல்லை, பின்னாடி உள்ளவங்களுக்கு இல்லை, சைடில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு கடவுள் உங்களோட பேசியிருக்கிறார், ஆண்டு உங்களோட பேசியிருக்கிறார். திஸ் பிளேஸ் இஸ் மென்ட் ஃபார் யூ, திஸ் பிளேஸ் இஸ் மேட் ஃபார் யூ. இந்த இடம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. ப்ராபப்லி ஜஸ்ட் ஒன் பர்சன் ஹியர், உங்க ஒரே ஒருத்தருக்காக ஆண்டு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். He knows your place. ரெண்டாவது, he knows your problem. நீங்கள் போகிற பாடுகள், பாதைகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். மூன்றாவது, he knows your past. உங்களுடைய கடந்த காலம் முழுவதும் அவருக்கு தெரியும். நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இவ்வளவையும் தெரிந்து வைத்து இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறார், உனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். ஏன் எனக்கு இயேசு வேண்டும்? ஏனென்றால் every sin has a sacrifice to pay. என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் அந்த கிரயத்தை கர்த்தர் உங்களுக்காக செலுத்தினார். அவரே அந்த கிரயத்தை செலுத்தினார், அவரே பலியானார். ஸோ முதலாவது நான் என்ன செய்ய போறேன்? என் வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்ய போறேன். ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் உயிரோடு எழும்பினார் என்பதை நான் இருதயத்தில் விசுவாசிக்க போகிறேன். This is the first step and we're going to do it this beautiful night. We don't have much time. நம்ம இதை செய்ய போறோம். I want everyone to stand up wherever you are. நீங்க இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. It's a crucial time in your life. உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளுக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இன்னைக்கு தான் நான் முதல் முறையாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், இல்லை எனக்கு இன்னும் நான் இயேசுவை பற்றி முழுமையாக எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது, பட் ஆனால் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதை நான் இன்றைக்கு நான் கேட்டேன். And I want to give my life. நீங்க பல நாட்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், என்ன போல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே இருக்கலாம். எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார், டேய், ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டாலும் டாக்டர் கிடையாதுடா,
ஒரு இன்ஜினியர் வீட்டில் ஒரு பையன் பிறந்ததுனால இன்ஜினியர் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நீ பிறந்ததுனால கிறிஸ்தவம் கிடையாது. Just because you are born in a Christian family doesn't make you a Christian. My question is, what is your personal relationship with Christ? Have you really made a decision and said, Lord, you are my God. நீங்க தான் என் ஆண்டவர், ஆண்டவரே. Jesus Christ is Lord. நான் என்றைக்காவது இதை அறிக்கை பண்ணிக்கனா, என்னை பிதாவானவர் தேவனை இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேனா, when every eye is closed in this place, இந்த இடத்துல எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கிற வேளையில், அண்ணே, I want to make this decision. I need Jesus. இவ்வளவு நாள் நான் என் குடும்பத்துக்காக நான் ஏதோ வரேன் சர்ச்சுக்கு, but I don't have a personal connect with God. இல்லை, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன், எனக்கு இயேசுவை பற்றி பெருசாக தெரியாது, பட் ஆனால் எனக்கு என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் வேணும். ஏன்னா அவர் இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Without him there is no heaven. ஏன்னா உன் பாவத்தோடு நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உன் பாவத்தை அவர் மன்னித்தால் மாத்திரம்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். Only when your sins are forgiven you can go. நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நீ எந்த காசும் கொடுக்க தேவையில்லை, நீ எந்த காணிக்கையும் நீ போட தேவையில்லை. nothing can save you. ஒன்றே ஒன்று தான் உன்னை ரட்சிக்க முடியும். என்ன தெரியுமா? your faith. அவர் வேற எதுவுமே எதிர்பார்க்கலப்பா. ஒரு அழகான பாடல் இருக்கு, தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்கற. உன் உள்ளத்துல நீ சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீங்க வேண்டும், நான் இந்த பாவியா நான் இந்த உலகத்துல நான் மரிக்க விரும்பல. நீ எத்தனை வருஷம் வாழ போறன்னு உனக்கு தெரியாதுப்பா. நான் நாளைக்கு இந்த உலகத்தில் இருப்பேனா எனக்கு தெரியாது. nobody knows. ஆனா ஒன்று உண்மை, இந்த உலகத்துல நீ எவ்வளவு வருஷம் வாழ போறன்றது இல்லை. இந்த உலகத்தில் நீ கண்களை மூடும் பொழுது நீ கண்களை ஒரு இடத்துல திறக்க போற. இட் could be either heaven or hell. ஒன்று நீ பரலோகத்தில் திறப்ப, இல்ல நரகத்தில் திறப்ப. and if you want to open in heaven, பரலோகத்தில் உன்னுடைய கண்களை திறக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு மாத்திரம்தான். அந்த இயேசுவை இருதயத்தில் நான் ஏற்றுக்கிறேன், வேற எதையுமே உன்கிட்ட கேட்கலப்பா. my God doesn't do conversion of religion, he does change of heart. அவர் மதம் மாற்றுறது இல்லை, இருதயத்தை மாற்றுறாரு, உன் விசுவாசத்தை மாற்றுறாரு. இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல, அண்ணே எனக்கு அந்த இயேசு வேண்டும், நானும் அந்த பரலோகத்தில் வரணும்னு, நித்திய நித்தியமா நான் பரலோகத்தில் வாசம் பண்ணணும், எனக்கு அந்த இயேசு வேண்டும். யாராவது ஒருத்தர் இங்க இருந்தீங்கன்னா, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேளையில் அவங்க மாத்திர கரங்களை உயர்த்துவீங்களா? just raise your hands wherever you are. கரங்களை உயர்த்துங்க. thank you, thank you. just lift your hands. கரங்களை உயர்த்துங்க. I need that Jesus in my life. நான் இதான் ரட்சிக்கப்பட போறேன். I want Jesus in my life. I want Jesus. I see so many hands. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். just raise your hand. தைரியமா உயர்த்துங்க. நீங்க எதை குறித்து வெட்கப்பட வேண்டியதில்லை. தம்பி, இன்றைக்கு நீங்க எடுத்த decision is such a powerful decision that God wants to honor. இந்த டெசிஷன் ஆனர் பண்ண விரும்புகிறார். ஒருவேளை நான் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படலை, இதுதான் முதல் முறையா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னு நீங்க கையை தூக்கி இருந்தீங்கன்னா, can you just walk forward? I just want to pray for you. அப்படியே நடந்து முன்னாடி வாங்கல, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. just come forward, just come forward. தம்பி வாங்க, சீக்கிரமா வாங்க. கரங்களை உயர்த்தி, இதான் முதல் முறையா நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்றோம். come on, come forward, come forward. சீக்கிரமா வாங்க. கரங்களை உயர்த்தினவங்க சீக்கிரமா முன்னாடி வாங்க, சீக்கிரமா வாங்க, வாங்க. we just going to pray for you. வேற எதுவும் பண்ண போறது இல்லை. just going to pray for you. just pray for you, just pray for you. சீக்கிரமா எல்லாரும் கண்களை மூடிடுங்க. if you want to be prayed, நான் அண்ணே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா சீக்கிரமா முன்னாடி நடந்து வாங்க. அநேக கரங்களை நான் பார்த்தேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. you don't have to look, you don't have to be worried. ஐயோ யார் என்ன நினைப்பா? நீங்க நடந்து வரது ஒரு மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி நடந்து வரீங்க. இன்றைக்கு ஒரு தேவன் உங்களை அழைக்கிறார். you have an appointment with God today. thank you so much. வாங்க 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 வாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிற விசுவாசிகள் ஜெபம் பண்ணுங்க. do you know this is the most happiest day in heaven? நான் சொல்றேன், உங்கள் நிமித்தமாக பரலோகம் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறது. உங்கள் நிமித்தமாக இன்றைக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் நிமித்தமா இன்றைக்கு சபையில மாத்திரம் இல்ல, பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. அப்படியே கரங்களை நீட்டுங்க, இந்த பிள்ளைகளுக்கு நேரா நீட்டுங்க. come on, just stretch your hands towards these people. is there anybody else? வேற யாராவது இருக்கீங்களா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புறேன், என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும். we still have time. the stage is still open. இந்த மேடை உங்களுக்காய் திறந்திருக்கிறது. this altar is open. this altar is open. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். இன்னைக்கு நான் சொன்னது போல, if you've never made this prayer in your life, இயேசுவே ஆண்டவர் என்றதை என் வாயினால நான் இதுவரைக்கும் அறிக்கை பண்ணல,
என் இருதயத்தில் இயேசுவானவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு இருந்தால் இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கலாம். ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் மேக் திஸ் ப்ரேயர் டுடே. அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாரும், முன்னாடி வந்திருக்கிற எல்லாரும், இன்றைக்கி முதலாவது அந்த காரியத்தை, கன்ஃபெஷனை நம்ம செய்ய போகிறோம். that Jesus Christ is Lord. என் பாவங்களை மன்னிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவர் என்பதை அறிக்கை பண்ண போகிறோம். நான் சொல்கிற காரியத்தை வேதத்தில் இருக்கிறபடி நீங்கள் அப்படியே சொல்ல போறீங்க. 2 வார்த்தைகள், வாய்களை திறந்து இயேசுவே ஆண்டவர் அப்படின்றத ஒரு 3 முறை நம்ம சத்தமாக சொல்ல போகிறோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எல்லாரும் செய்ய போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கம் ஆன், whoever you are, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் 3 முறை இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்ல போறோம். Are you ready? Come on, let's do it. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். The second thing is something that you do in your heart. இது உங்க இருதயத்திற்கு சம்பந்தமானது. உங்க இருதயத்தில் நீங்க விசுவாசிக்கிறீங்க என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறவர். இந்த உலகத்தில் அநேகர் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள், அதோடு அவங்க கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் என்னுடைய தேவன், அவர் வந்தார், மரித்தார், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். in your heart, உங்க இருதயத்தில், ஆண்டவரே இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உங்க இருதயத்தில் சொல்லுங்களேன், இயேசுவே நீர் உயிரோடு எழுப்பப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். This happens in your heart. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். Now is a turn. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க அப்படியே இருக்கிற இந்த நேரத்தில் பின்பதாக இருக்கிற வாலிப பிள்ளைகள், I want to give you a challenge. ஒருவேளை அண்ணே நிறைய வாட்டி ஆண்டு என்கிட்ட பேசினார்ண்ணே, so many times யூத் கேம்ப்ஸில் பேசினாரு, நீ பேப்டிசம் ஞானஸ்நானம் எடுன்னு ஆண்டு பேசினாரு, ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. நான் சொல்கிறேன், you don't have to be perfect to be baptized, but when you are baptized God makes you perfect. அண்ணே நான் ரொம்ப பாவினே, நான் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்கிறேன். you know what, தேவன் உன்னை புறம்ப தள்ள, உன்னை பாவங்கள் அறிக்கை செய்து அந்த மரணத்தோடு, இயேசுடைய மரணத்தோடு நீ வந்து அந்த கவனத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் உன்னை எப்படி மாற்றார்னா, உன்னை பிள்ளையா மாற்றாரு. So whatever struggle you are going through, நீ என்ன பிரச்சனை வழியா நீ போலாம், all you need to do is just confess your sins to God. ஆண்டவர்கிட்ட உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீ அந்த ஞான ஸ்நானத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் அவர் உன்னை நடத்துகிற வழிகள் ஆச்சரியமா இருக்கும். பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவார். எது ரைட் எது ராங் அவர் நடத்துவார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கண்ட்ரோல் அவர் எடுத்துப்பார். He will guide you. And I want to give that challenge to every single young person who is yet to be baptized. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலனே, but I want to give my heart. இன்னைக்கு என் கூட ஆண்டவர் பேசுறாரு, I want to take baptism, ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற யாராக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனால் அந்த உடன்படிக்கையோட இயேசுவோட நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன். நான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்டியன் இல்லை, நான் உடன்படிக்கையில் நான் ஈடுபடுகிற கிறிஸ்தவன் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற யாராக இருக்கலாம், டக்குன்னு கை தூக்குங்க பாப்பா. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறோம், கரங்களை உயர்த்துங்க. whoever you may be, young person, teen, வயசானவங்க யாராக இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், உங்கள் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க சீக்கிரமாக கரங்களை உயர்த்துங்க. சீக்கிரமாக கரங்களை உயர்த்து. come on lift your hands. this is your moment. சீக்கிரமாக தம்பி கையை உயர்த்தினா நல்லா உயர்த்திடணும். நீங்கள் ஆண்டருக்கு மட்டும் வெக்கப்பட வேண்டிய அவசியம். you are getting into a covenant with Jesus. இயேசுவோட உடன்படிக்கை பண்ணுறீங்க. come on lift your hands. ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக ஃப்ரண்ட்டில் ஓடி வாங்க. சீக்கிரமாக come fast. கையை உயர்த்தினவங்க சீக்கிரமாக ஃப்ரண்ட்டில் வாங்க. come on, we just want to pray for you. come fast if you want to be baptized. தம்பி தங்கச்சி whoever you may be, இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். Without this you can never be a child of God. உன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிற ஒரு அனுபவம் இது. சீக்கிரமா வாங்க, கையை உயர்த்தினவங்க முன்னாடி வாங்க. ஞானஸ்நானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க சீக்கிரமா ஃப்ரண்ட்ல வாங்க. come on, this is your moment, this is your time. come on. Oh, we thank you Jesus, we thank you Father. இன்னும் வேற யாராவது உங்களோட ஆண்டவர் பேசுறாரு, he is speaking to you right now. என்னோட உடன்படிக்கை பண்ணுவியா,
என்னோட உடன்படிக்கை பண்ணுவியா? How long are you going to push this away? How long are you going to push this away? Oh, we thank you, Jesus. Loving Heavenly Father, we thank you and praise you for these lovely people out here. முதல் முறையாக இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு புத்திக்கு மேலான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்க என்பது உமக்கு தெரியும். அவங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க உமக்கு தெரியும். என்ன பிரச்சனையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, அவர்கள் எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்தாலும் ஆண்டவரே, நீர் அவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு மாற்றியிருக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஞான ஸ்நானத்திற்கென்று இன்றைக்கு ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஞான ஸ்நானத்தின் மூலமாய் ஆண்டவரே உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய நீர் அவர்களுக்கு கிருபைகளை பாராட்டும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன ஒரு நிமிஷம் பாருங்கள். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஞானஸ்நானத்துக்காக வந்திருக்கலாம், ரட்சிப்புக்காக வந்திருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, இந்த நாள் இஸ் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். இன்றைக்கிலிருந்து ஏசப்பா உங்கள் கரங்களை பிடிச்சு உங்களை நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. யூ வில் நாட் பி த சேம் அகேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு we have the pastor here. பாஸ்டர் தீமோத்தி அவங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் ஜாஷுவா இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்கள். டோன்ட் புஷ் திஸ் டெசிஷன் அவே. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும். நான் சொன்னது போல் நீங்கள் அந்த ஞானஸ்நானத்தில் நீங்கள் உடன்படிக்கை பண்ணுறது, நீங்கள் இயேசுடைய மரணத்தோடும் அவருடைய உயிர்த்தெழுதலோடு நீங்கள் பங்காக மாறுறீங்க. your sins are forgiven. உங்களுக்காக பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. இந்த உலகத்தோடு உங்கள் வாழ்க்கை முடிகிறதில்லை. மற்ற எல்லாருடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். அவன் கண்ணை திறக்கும் பொழுது பரலோகத்தினுடைய நிச்சயம் அவனுக்கு கிடையாது. ஆனால் இயேசுவோட உடன்படிக்கை பண்ணவர்கள், ஞானஸ்நானத்தை பெற்று விசுவாசிகளாய் மாறுகிறவர்கள், அவர்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன தெரியுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுகிறது என்ற நிச்சயம், பரலோகத்தின் கதவுகள் எனக்காக திறந்துக்கப்பட்டுகிறது என்ற நிச்சயம், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இயேசுவுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு நிச்சயம். யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். இயேசுவுக்கு நீ பிள்ளையாமார். நீ இதுவரைக்கும் கடவுள்கிட்ட ஒரு பக்தனா வந்திருக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் நிறைய பேர் கடவுள்கிட்ட பக்தனா போயிட்டு பக்தனாக வெளியே போயிடுவான். ஆனால் என் ஏசப்பா கிட்ட ஒருத்தன் பாவியா வந்தாலும் அவனை பிள்ளையாய் மாற்றுகிறவர் அவர். பக்தன் கிடையாது. யூ ஆர் நாட் அ டிவோட்டி, யூ ஆர் அ சைல்டு. அந்த ஏசப்பா இன்னைக்கு உன்னை தொட்டிருக்கிறாங்க. தேர் இஸ் அ ரீசன் வை யூ ஆர் ஹியர். அண்ட் ஐ நோ God is going to do something amazing in your life, and may the Lord take all the glory. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஆமென். இங்கே யாவரும் அமரலாம். ப்ளீஸ் பி சீட்டட். பாஸ்டர் இங்கே இருப்பார் உங்களுக்கு மினிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஜெபம் வேணும்னு நினைக்கிறவர்கள் நீங்கள் முன்னுக்கு வந்து ஜெபத்தை பெற்றுக்கொள்ளலாம். he will pray for you before he leaves. அது உங்களுக்கு ஒரு blessing-ஆக இருக்கட்டும். we are going to take a small offering. Brother Maran, Brother Deva. Amen. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென், ஆமென். நம் தேவ மனுஷன் நம்ம மத்தியில் பேசுனது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. அவருடைய சொன்ன வார்த்தைகள், அவர் பேசினதான வார்த்தைகள் யாரை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற தேவனை பற்றி. ஆமென். ஸோ அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார். அதுதான் இன்றைக்கி உள்ள நல்ல செய்தி. ஆமென். நம்ம காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையில் தந்ததுக்காக நன்றி. எடுக்க போகிறதான காணிக்கை ஆசீர்வதியும், கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். காணிக்கை எடுக்கிற வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து உங்களுக்கு QR கோட் இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து டச் அண்ட் கோ வழியாக நீங்கள் காணிக்கை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செலுத்தலாம். அவர் வந்து நம்மளை பிளஸ் பண்ணியிருக்காரு தேவ வார்த்தையின் மூலிமா. நம்ம வந்து அவரை ஒரு நல்ல ஆஃபரிங் கொடுத்து அவரை பிளஸ் பண்ணுவோம். அந்த தேவ மனுஷனை, அவரை ஊழியங்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். இவரோட ஊழியங்களை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நிறைய காரியங்களை வித்தியாசமாக செய்கிறதான தேவ மனுஷனாக இருக்கிறாரு. அதனால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அவர் நிமித்தம். அதனால் நம்ம மத்தியில் இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். முடிஞ்சக்கையோட கூட்டம் முடிஞ்சக்கையோட கிளம்பிடாதீங்க. வெளியே உங்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கோம். இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு பேசிட்டு நீங்கள் வீடு திரும்புங்க. சரியா?
இது இந்த நாள் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நாளைக்கும் நம்மளுக்கு அருமையான தேவ மனுஷன் பாஸ்டர் பென் சாமுவேல் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. நாளைக்கு உள்ள ஆராதனையில் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தம்பி பாஸ்டர் பென் சாமுவேல் வந்து நம்ம இந்த சபைக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டார். அதை நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் நாளைக்கு நம்ம மத்தியில் இருப்பார். அந்த கூட்டத்துக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள். புதிதாக வந்திருக்கிறீங்களா, நாளைக்கும் வாங்க, சரியா? மறக்காமல் நாளைக்கும் வாங்க, அது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அந்த காரியங்களும் மறந்துடாதீங்க. பாஸ்டர் வந்து இன்றைக்கி காலையில் விடிய காலையில் ஹீஸ் கோன் லீவ். பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் நம்மளோட இருக்க மாட்டார். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இது முடிஞ்ச பிறகு யூல் பி ஃப்ளையிங் பேக் டு சென்னை. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட், சரிங்களாங்க? ஸோ நீங்கள் அவரை மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுதான் உங்கள் சான்ஸ், சரிங்களா? அடுத்த முறை அவர் எப்போ நம்ம வரப்போகிறாருன்னு தெரியாது. ஏன்னா நான் அவரை கூப்பிட்ட கூடிய அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அவர் சொன்னது என்னென்னா, சண்டே மட்டும் என்னை கூப்பிடாதீங்க, நான் என்னோடய சபைக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் இங்கே இருந்து இங்கே ஊழியத்தை செய்யணும், நான் அவங்க இந்த சபையில் நான் இருக்கணும்னு சொல்லி அவர் பொருத்தனை எடுத்திருக்காருன்னு. அதனால தான் நமக்கு அவர் ஒரு சண்டே நம்மளுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பட் அதை அடுத்த வருஷம் நிச்சயமாக அந்த மாதிரி நமக்காக ஒரு சண்டே இருப்பார் நான் நம்புகிறேன், சரிங்களாங்க? ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது 2017 நம்ம கேம்ப் ஸ்பீக்கராக வந்திருந்தார்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அது 2017 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் பிறகு இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பார்த்த சேஞ்சஸ், பெரிய சேஞ்சஸ் இல்லை. முன்ன நான் பார்க்கும்போது அவர் ஒரு வர்ஷிப் லீடர், இப்போ நான் பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரர். அவர் பேசும்பொழுதே அந்த அனாயிண்டிங், அந்த வார்த்தையானது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் பின்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமென், ஆமென். ஸோ பிரியமானவர்களே, இங்கே புதுசாக வந்திருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சபை விசுவாசிகள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. அவங்க வந்திருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதற்காக தான் நம்மளை தேவன் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், இதுக்கல்ல, சரியா? பல பேருக்கு இந்த ஊழியம் ஓகே, இந்த ஊழியத்தை காட்டிலும் தேவன் கனம் பண்ணுறதான ஊழியம் ஒரு புது ஆத்மாவை அவர்கிட்ட நீங்கள் கொண்டு வருது. பரலோகமே சந்தோஷம் அடையுது என்று சொல்கிறது போல் அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். அதனால் முடிஞ்ச பிறகு போய் பார்த்து பேசுங்க. நிறையா புது பேர் வந்திருக்காங்க. இப்போ என் கண்களுக்கே நிறைய பேர் தெரியுறீங்க. உங்கள்கிட்ட நிச்சயமாக நான் வந்து பேசுவேன். அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும். நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒரு நபராக தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3rd பர்சன் கிடையாது. இந்த குடும்பத்தில் ஒரு பர்சனாக தான் நான் உங்களை பார்க்குறேன். ஆமென். ஆல்ரைட், நாம் எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையான தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா அந்த வேலையில் கூட ராஜா வந்திருக்கதான ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கும் படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா அந்த வேலையில் கூட தேவதாசன் மூலியமாக எங்கள் மத்தியில் பேசினதுக்காக நன்றி. எங்களை ஆராதனைக்குள்ள நடத்தி சென்று ஆண்டவரே அப்பா ஐயா அந்த வேலையில் கூட உங்களோட பிரசனத்தை உணர செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா அந்த வேலையில் கூட இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா கேட்ட வார்த்தைகள் அவங்க இதயத்தில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. வெறுமையாக திரும்பாத படிக்க ஆண்டவரே இந்த வார்த்தையானது ஆண்டவரே அப்பா அவங்களுக்குள் கிரியை செய்த ஆண்டவரே அப்பா நீரே தேவன் என்று சொல்லவும் ஆண்டவரே அப்பா உண்மை நம்பவும் விசுவாசிக்கும் நீர் அந்த தைரியத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அவங்க வீடு திரும்பும்போது சுகபத்திரமாக வீடு திரும்பி ஆண்டவரே அப்பா உண்மை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நாளைக்கு நடக்க போகிறதான கூட்டத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. நாளைக்கு நடக்க போகிறதான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அப்பா பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் அநேகர் ஆண்டவரே அப்பா உண்மை பற்றி தெரியாதவர்கள் வர நீர் ஆண்டவரே அப்பா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். God bless you all. ஜெபம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்னுக்கு வந்து பாஸ்டரை பார்த்து ப்ரே பண்ணிக்கலாம். அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை